ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு உறுதியாய் பற்றிக்கொள். என் அன்பு தேவஜனமே, இந்த நாளில் கூட உறுதியாய் பற்றிக்கொள் என்கிற தலைப்பில் உங்களோட கூட நான் பேச போகிறேன். இந்த நாளில் நிறைய நேரங்களில் நாம் கடவுளை தேடுறோம். கொஞ்ச நேரம் கடவுளை தேடுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா கடவுளை விட்டுட்டு நம்மளுடைய இஷ்ட போன போக்கில் போய் கொண்டிருப்போம். ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசி ரொம்ப அழகா சொல்றாரு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். ஹல்லேலூயா. உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீங்க என்ன பண்ணுவீங்க? அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு யாரெல்லாம் அவரை உறுதியாய் பற்றி கொள்றீங்களோ, அவரை விடாமல் பற்றி கொள்றீங்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன நன்மைகளை செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, வேதாகமத்துல நிறைய பேர் தேவனை அப்படியாய் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாள் எலியா தீர்க்கதரிசி சுழல் காற்றில் என்ன பண்ண போறார்? பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறாருன்னு சொல்லிட்டு எலிசா தீர்க்கதரிசி கேள்விப்பட்ட மாத்திரத்தில் என்ன பண்றாருன்னா, எலியா தீர்க்கதரிசியை விடாமல் பற்றி கொள்றார். அதுலேயே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது, எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை போக விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். ஹல்லேலூயா. இங்க எலியா தீர்க்கதரிசி எப்படியாச்சும் எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்ண விட்டுட்டு போனோம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. ஆனால் எலிசா தீர்க்கதரிசி அவரை விடாமல் என்ன பண்றாராம்? உறுதியாய் பற்றி கொள்றாராம். ஹல்லேலூயா. என்ன ஆண்டவர் பெத்தேலுக்கு போக சொல்றாரு, நாங்க போறேன், என்ன விடுன்னு சொன்னா கூட என்ன பண்ணல, விடல. திரும்பி சொல்றாரு, நான் எரிகோ மட்டும் என்ன பண்ண போறேன், போக போறேன்னு சொல்றாரு. அங்கே என்ன பண்றாருன்னா எலிசா தீர்க்கதரிசி, இல்ல நான் உங்க கூட தான் வருவேன், உங்களை நான் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா பற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எரிகோ மட்டும் போறாரு. அங்க போயிட்ட பிறகு என்ன சொல்றாரு எலியா தீர்க்கதரிசி, நான் ஆண்டவர் என்ன யோர்தானுக்கு அனுப்புறாருன்னு சொல்றாரு. அதுலயே 9ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். ஹல்லேலூயா. அதிலே 10ஆம் வசனத்தை சொல்லும் பொழுது, அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, எலியா தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட காரியங்கள் சொன்ன மாத்திரத்துல இந்த எலிசா தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசி விடாமல் என்ன பண்றாரு? துரத்தி கொண்டே போறாரு. நான் போனோம், டைம் ஆகுது, என்னை விடு, நான் யோர்தானுக்கு போகணும், நான் எரிகோக்கு போகணும், நான் பெத்தேலுக்கு போகணும்னு சொன்னா கூட என்ன பண்ணல, இந்த எலிசா தீர்க்கதரிசி அவரை விடாமல் என்ன பண்றாருன்னா பற்றி கொள்றார். அப்படி பற்றி கொண்டதன் நிமித்தமாக அதிலே 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். ஹல்லேலூயா. அதில் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்த கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த எலியா தீர்க்கதரிசி சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகும் போது இந்த எலிசா தீர்க்கதரிசி அவரை விடாமல் பற்றி கொண்டு அவருடைய வஸ்திரத்தின், அதாவது அந்த சால்வை என்ன பண்ணாரு? கிழித்து கொண்டார். ஹல்லேலூயா. அது முதல்ல எலியா தீர்க்கதரிசிக்கே ஒரு வரம் தான் இருந்துச்சு, ஒரு ஆவிக்குரிய வரங்கள் தான் இருந்துச்சு. ஆனால் எலிசா தீர்க்கதரிசிக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் இருந்தது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, விடாமல் யார் ஒருத்தர் பற்றி கொள்றாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசிக்கு ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் இருந்தாலும், ஆனால் எலிசா தீர்க்கதரிசிக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் கிடைத்ததுக்கு காரணம் எலிசா தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசியை உறுதியாய் பற்றி கொண்டார். ஹல்லேலூயா. ஆகவே தான் சொல்றார், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. யாரொருத்தர் தேவனை இப்படி உறுதியாய் பற்றி கொள்றீங்களோ, ஒரு மனுஷனை பற்றி கொண்டவனுக்கே தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்று சொன்னால், நாம் தேவனை பற்றி கொண்டால் தேவன் நமக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார்னு பாருங்க. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் தேவனை விடாமல் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். இந்த நம்ம கடைசி மாதத்துக்குள்ளாக கடந்து வந்துட்டோம். இந்த 11 மாதங்களும் தேவ சமூகத்தில் கேட்டிருப்போம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்காதா, என்னுடைய வாழ்க்கையில் நீங்க அற்புதம் செய்ய மாட்டீங்களா, என் ஏழ்மை நிலைமை மாறாதா, எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்காதா, நல்ல திருமண காரியங்கள் நடக்காதா, என்னுடைய வியாதி நீங்காதா, எனக்கு இந்த வீட்டை கட்டுவதற்கு கர்த்தர் கிருபை செய்ய மாட்டீங்களா, எங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை கர்த்தர் கொடுக்க மாட்டீங்களா, எனக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை கர்த்தர் கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு நீங்க தேவ சமூகத்தில் கேட்டு கேட்டு அநேக அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். யார் ஒருத்தர் தேவனை உறுதியாய் பற்றி கொள்றீங்களோ, நீங்கள் அவரை உறுதியாய் பற்றி கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். உங்களை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரை பூர்ண சமாதானத்துடன் கர்த்தர் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலளிக்க வல்லவராய் இருக்கிறார். எப்பொழுது நாம் தேவனை விடாமல் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் பொழுது. ஆகவேதான் தேவன் சொல்றாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். யார் ஒருத்தர் தேவனுடைய பாதத்தை உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீங்களோ அவர்கள் நல்ல பங்கை தெரிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அன்றைக்கு யாக்கோபு பாருங்க, தேவ சமூகத்தில் தேவனை போயிட்டு என்ன பண்றாரு, விடாமல் பற்றி கொள்றார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்கள் நான் போக விட மாட்டேன் என்று சொல்றார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது, பொழுது விடுகிறது என்ன போக விடுன்னு சொன்னா கூட யாக்கோபு என்ன பண்றாருன்னா அவரை விடாமல் உறுதியாய் பற்றி கொண்டார். ஹல்லேலூயா. பற்றி கொண்டது நிமித்தமாய் இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்றைக்கு யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் யாக்கோபு தேவனை விடாமல் உறுதியாய் பற்றி கொண்டார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்க கொஞ்ச நேரம் கர்த்தரை தேடி கொஞ்ச நேரம் கர்த்தரை விட்டுட்டு உங்க இஷ்ட போன போக்கில வாழ்ந்து கொண்டிருக்காதீங்க. கடவுளை தேடின கடவுளை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. ஒருவேளை மனுஷனை பற்றி கொண்டிருப்பீங்க, மனுஷனை பற்றி கொள்ளுங்க. இன்றைக்கு நீங்க ஒன்னும் செய்யாம, அதாவது குந்தி குந்தி நடப்பான் என்று சொன்னால் அவனை கர்த்தர் என்ன பண்ணுவார்னா வாந்தி பண்ணி போட்டுருவார். ஹல்லேலூயா. ஒன்னு அனலாயிரு இல்லைன்னா குளிராயிரு. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உங்களுடைய வாழ்க்கையில தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யும் வரைக்கும். ஹல்லேலூயா. வேலைக்காரருடைய கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போல எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்குது, நீங்க எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்யற வரைக்கும், தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யற வரைக்கும் நீங்கள் தேவனை விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவச்சனமே, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா, நீங்கள் அவரை விடாமல் பற்றி கொள்ளுங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்றீங்க, 2 மணி நேரமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. 1 மணி நேரம் பைபிள் படிக்க 2 மணி நேரமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஜெப வாழ்க்கையை நீங்க இன்க்ரீஸ் பண்ணி கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் தேவன் மேல அதிக அளவு என்ன பண்ணுங்க, நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாய் மாறுங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் கேட்கும் பொழுது தேவ சமூகத்தில் எப்படி கேட்க வேண்டுமா, உறுதியாய் பற்றி கொண்டு தேவன் எனக்கு அற்புதம் செய்வார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட நீங்க என்ன பண்ணணும், தேவனை நோக்கி கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி யார் ஒருத்தர் கேட்பீர்களோ அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் கட்டாயம் அற்புதங்களை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ரூத் பாருங்க, தன்னுடைய மாமியாரை உறுதியாய் பற்றி கொண்டார்கள். ஹல்லேலூயா. அதுல ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ஹல்லேலூயா. எங்க பாருங்க, ரூத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். ரூத்து பாருங்க, ஓர்பால் என்ன பண்றாங்க, தன்னுடைய மாமியாருக்கு கட்டி அணைத்து முத்தமிட்டு என்ன பண்றாங்க, கடந்து போயிட்டாங்க. ஆனால் ரூத்து மாத்திரம் அவங்களே கூட சொல்றாங்க, அவங்க மாமியார் நகோமி சொல்றாங்க, நீ கூட போறதா இருந்தா போயிடுமா, இனிமே எனக்கு என்ன பண்ண முடியாது, ஒரு பிள்ளையை பெற்று உனக்கு திருமணம் செய்து கொடுக்க முடியாது, அதனால் நீ என்ன பண்ற, உங்க வீட்டுக்கு போயிட்டு அங்க திருமணம் செஞ்சுக்கோன்னு சொல்றாங்க. ஆனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாலாம். ஹல்லேலூயா. நகோமியை விடாமல் பற்றி கொண்டது நிமித்தமாக
நிமித்தமாக நகோமி அவருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த ரூத் சொல்றாங்க, ரொம்ப அழகா சொல்றாங்க. 16ஆம் வசனத்துல ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார் என்றால். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ரூத்து தன்னுடைய மாமியாரை விடாமல் பற்றி கொண்டு, நீங்க எங்க போறீங்களோ அங்க நானும் வருவேன், நீங்க இருக்கிற இடத்துல நானும் இருப்பேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஒருவேளை மரணம் நம்ம பிரிக்குமே அன்றி வேற எதுவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிரிக்க கூடாது. அதற்கு கடவுள் எங்களுக்கு சரியா என்ன பண்ணிட்டோம், சரி கட்டட்டோம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா கர்த்தர் மேல அப்படியே தன்னுடைய பாரத்தை வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட பாருங்க, ரூத்து தன்னுடைய மாமி ஆகிய நகோமியை உறுதியாய் பற்றி கொண்டது நிமித்தமாக அந்த நகோமி அவருக்கு நல்ல ஒரு மகனை திருமணம் செய்து கொடுக்கிறாங்க. ஹல்லேலூயா. போவாஸ் என்ற மகனை அந்த மகளுக்கு திருமணம் செய்து ரூத்தின் வம்சத்துல கர்த்தர் இன்றைக்கு என்ன பண்ணாரு, பிறப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, இந்த ரூத்து தன்னுடைய மாமியாரை விடாமல் உறுதியாய் பற்றி கொண்டது நிமித்தமாய் மறுவாழ்வை பெற்றுக் கொண்டாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நீங்கள், அதாவது ஒரு மனுஷனை பற்றி கொண்டவளுக்கே கர்த்தர் ஒரு மறுவாழ்வை கொடுப்பார் என்று சொன்னால், நாம் தேவனை பற்றி கொண்டால் அவர் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் இன்றைக்கு தேவனை பற்றி கொள்ளுங்கள். அவரை நீங்கள் பற்றி கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா தெரியுதோ, எதெல்லாம் நீங்கள் வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, அந்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். எப்போ நீங்க அவரை பற்றி கொள்ளும் பொழுது, நீங்கள் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, நீங்கள் அவரை விடாமல் பற்றி கொள்ளும் பொழுது அவர் உங்களை கைவிட மாட்டார். அன்றைக்கு யாக்கோபு தேவனை உறுதியாய் பற்றி கொண்டது நிமித்தமாக யாக்கோபை தேவன் கைவிடாமல் அவரை இரு பரிவாரங்களோடு நடக்க பண்ணினார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டது நிமித்தமாக எகிப்துல அடிமையாய் கிடந்த அவர்களை கர்த்தர் என்ன பண்ணார், விடுதலையாக்கி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை கூட கர்த்தர் விடுதலையாக்கணுமா, உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் ஒரு மேன்மைகளை கொடுக்க வேண்டுமா, நீங்கள் அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை விதமான துன்பங்கள் வரட்டும், எத்தனை விதமான போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் உங்கள் வாழ்க்கையில வரட்டும், வசனம் சொல்லுது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவும் என்று சொன்னது போல தேவனை நோக்கி பார்த்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற நீங்கள் அவரை மாத்திரமே உறுதியாய் பற்றி கொண்டு ஓடுங்கள். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை பார்க்காதீங்க, தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் உங்களை விட்டு விலகாமல், உங்களை கைவிடாமல் உங்களோடு கூடவே கர்த்தர் இருந்து பெரிய காரியங்களை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள், அவரை விடாதிருங்கள். அவரை உறுதியாய் பற்றி கொண்டால் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய மேன்மையை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு ரூத்து தேவனை எப்படி அவங்க மாமியாரை விடாமல் பற்றி கொண்ட பொழுது அந்த மகளுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைத்ததோ, ஹல்லேலூயா. அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசி உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஆவிக்குரிய வரங்கள் கிடைத்ததோ, அதே போல இன்றைக்கு உங்களுக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே தேவனை பற்றி கொள்ளுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கூட ராஜா, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளும் சொன்னது போல பற்றி கொண்ட அத்தனை பிள்ளைகளையும் பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுங்க. பிள்ளைகளை பலப்படுத்துங்க, தேவைகள் யாவையும் சந்திங்க, ஒரு குறைவில்லாமல் தேவன் நிறைவாய் நடத்துங்க. தேவ கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.